என்ன மேடம், வீட்டுக்கு வந்ததும் உங்க வேலையை சூப்பரா ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன விடுங்க, உங்க புள்ளைக்கு எஸ்எஸ்கே எதிரின்னு தெரிஞ்சும் அந்த ஆள்கிட்ட போய் சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில என் புள்ள கௌதம்னு வெட்டியா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இங்க பாரு இலக்கியா, மரியாதையா பேசு. இல்ல சும்மா அடங்குங்க. மரியாதைங்கிறது குடுக்கறதோ வாங்கறதோ இல்ல, நாம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கிறது. அது உங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு நீங்க தான் காரணம். கௌதம வளர்த்தவங்களாச்சுன்னு நான் உங்களை சும்மா விடுறேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி கௌதமோட நிம்மதியை கெடுக்க பாத்தீங்க, அப்புறம் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கிடைக்காம போயிடும். ஜாக்கிரதை. எப்படி கௌதம், கார்த்திகோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. அவன் பிரியா கிடைக்கலன்னு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்படியே விட்டு அவன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். சீக்கிரம் அஞ்சலிய கார்த்திகோட சேர்க்கிற வேலைய நம்ம பார்க்கணும். அதுக்கு தானே இலக்கியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இவங்கிட்ட இருந்து பிரியா நினைப்ப கட் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அதான் இப்ப முக்கியம். அப்ப வாங்க, இப்பவே அவன் கிட்ட பேசலாம். கார்த்திக், ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? பிரியாவை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த பாரு, ஆபீஸ்ல நீ பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சீக்கிரம் கிளம்பி அதை போய் பாரு. சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. என்னென்ன சொல்றீங்க? பிரியா தேவையில்லாத விஷயமா? அவளை கண்ணில் பார்க்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கார்த்திக், பிரியா ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருப்பா. அதான் வீடு பூட்டி இருக்கு. அவ வந்ததும் பாத்துக்கலாம். நீ அதையே இப்படி நினைச்சிட்டு இருக்காத. அதையே அண்ணி அவ என்கிட்ட கூட சொல்லாம. கார்த்திக், இலக்கியா சொன்ன மாதிரி அவ முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கலாம்ப்பா. நீ கவலைப்படாத. இத பாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு அவளை கட்டி வைப்போம். நீ வருத்தப்படாதப்பா. நீ கிளம்பு, ஆபீஸ்க்கு கிளம்பு போ. கட்டி வைப்பீங்க. அப்ப அது அஞ்சலி வேடிக்கை பாப்பாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அது தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்னா கேளு. குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு. கிளம்புப்பா. போலாம். கார்த்திக், இப்ப இவ எதுக்கு வந்தா? என்ன கௌதம், அஞ்சலி திடீர்னு இங்க வந்திருக்கா? அதான் எனக்கும் எதுக்குன்னு தெரியல. ஆனா அவ வந்தது நல்லதுதான். ஏதாவது சமாதானம் பண்ணி கார்த்திகோட அவளை சேர்த்து வச்சிடலாம். வேணா, இதுக்கு மேல கால் எடுத்து வச்ச வெட்டிடுவான் பாத்துக்கோ. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வருவ? வெளியே போ. மாப்ள, கோச்சுக்காதீங்க. ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக உறவு இல்லைன்னு ஆயிடுமா? புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்கதானே செய்யும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை வீணாயிடாதா? அதான் உங்களை பார்த்து பேசி சமாதானம் பண்ணி அஞ்சலி எங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னது, விட்டுட்டு போலான்னு வந்தீங்களா? வாயை கிழிச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கண்டவங்க எல்லாம் வந்து இந்த வீட்ல தங்கறதுக்கு இது என்ன விடுதியா இல்ல ஆசிரமமா? எப்போ உங்க பொண்ணு என் புள்ளைக்கு துரோகம் பண்ணாலோ அன்னைக்கே இவங்களுக்குள்ள இருந்த புருஷன் பொண்டாட்டி உறவு முறிஞ்சு போச்சு. பச போட்டு ஒட்ட வைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. போங்க இங்க இருந்து. அத்தை, என்ன இப்படி விட்டு விட்டு பேசுறீங்க?
ஏதோ தெரியாம ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு தடவையா? இனிமே நான் எந்த தப்பும் செய்யாம உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை நடந்துப்பேன். என்னை ஏத்துக்கோங்க அத்தை. அடேங்கப்பா, அஞ்சலி நடிச்சு தள்ளுறாளே பின்றா. ஏய் நிறுத்துறியா கொஞ்சம்? எனக்கே பொண்டாட்டி இல்லங்கிற எங்க அம்மாவுக்கு எப்படி மருமகளாவ? இங்க பாரு, நான் கொலை வெறியில இருக்கேன். இதுக்கு மேல ஆத்திரத்தை கிளப்புன உன்னை அடிச்சே கொன்னுடுவேன், பாத்துக்கோ. போ வெளிய. டேடே கார்த்திக், கொஞ்சம் பொறுமையாரு. எதுக்கு அவசரப்படுற? ஏய், இங்க பாரு, 2 பேரும் வீடு தேடி வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம துரத்துறது தப்பு. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம். ஏய் ஏய், என்ன ஆச்சு உனக்கு? மூளை ஏதாவது குழம்பி போச்சா? இவளோட மூச்சு காத்து கூட இந்த வீட்டு மேல படக்கூடாதுன்னு தானே நினைச்சோம். இப்ப அவ திருந்திட்டான்னு நீ நம்புறியா? புத்தி கிதி சரியா இருக்கா இல்லையா? என்ன பேசுற நீ? ஜானு, அதுக்கு சொல்லல ஜானு. அஞ்சலிய நாம பார்த்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் வை, உரிமையோட வெளியில போன்னு சொல்லலாம். ஆனா கார்த்திக் லவ் பண்ணி அஞ்சலி இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி இருக்கான். முன்ன பின்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிட்டுமே. அண்ணே, என்னென்ன பேச வேண்டியது இருக்கு? அன்னைக்கு நீங்களும் அண்ணியும் அன்னைக்கே ஃபோர்ஜரி அம்பலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்கல்ல. இப்ப என்ன புதுசா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக், நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அண்ணி ஒன்னும் சொல்ல வேண்டாம். இனி என் வாழ்க்கையில அஞ்சலிக்கு இடமே கிடையாது. கார்த்திக், ஐயோ மாப்ள, இவ கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ஒரு கெட்ட கனவு. அதை நான் மறுபடியும் நினைக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏய், என்ன வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இப்ப ஒன்னா வாழணும் அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. ஏய், என்ன நிம்மதியா வாழ விட மாட்டியா? இங்க பாரு, நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி, நான் மயங்கவே மாட்டேன். உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ. மரியாதையா வெளியே போ. போங்கறல்ல. ஏய், சொன்னா கேட்க மாட்டியா நீ? மரியாதையா வெளியே போ. கார்த்திக், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. என்ன சொல்ல போற? வெளியே போ. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏங்க, போங்க வெளியே. ஏய், கார்த்திக், Please, இப்படி நான் போறியா? சொல்றத கேளுங்க. கார்த்திக் கொஞ்சம் அமைதியா இருடா. கௌதம், அவனை தடுக்காத. அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். ஏய், வெளியே போ. கார்த்திக், போன்னு சொல்றேன்ல. கேளு, இல்லத்த, உங்களுக்கு புரியாது. சொன்னா கேளு. இப்படி அவசரப்பட்டு தான் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற. யார் மேல தப்பு இருக்கு நிதானமா யோசி. அஞ்சலி கர்ப்பம்னு போய் சொன்னது தப்புதான். ஆனா அவ ஏன் அப்படி சொன்னா? இந்த இலக்கியாவோட அதிகாரத்தை தாங்க முடியாம அவளை ஜெயிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டா. ஆனா நீ அது புரியாம இலக்கியா பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை துரத்திட்ட. என்ன? இங்க பாரு, இதனால யாருக்கு நஷ்டம்? இலக்கியா அஞ்சலியே துரத்தி அடிச்சா. ஆனா அவ தான் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க. அத்த, என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இவளோட என்ன சேர சொல்றீங்களா? நான் அப்படிலாம் சொல்லல கார்த்திக். ஆனா அஞ்சலிய பேச விட்டு அவ பேசுறதுல நியாயம் இருக்கான்னு பாரு. ஏய் பைரவி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அஞ்சலியே இந்த வீட்ல இருந்து துரத்தணும்னு முதல்ல சொன்னது நீதான். இப்ப மாத்தி பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? அத்தை, பழச நினைச்சு என்ன வெறுக்காதீங்க. நான் முன்ன மாதிரி இல்ல. இப்ப நான் முழுசா திருந்திட்டேன். என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ். ஆமா சம்பந்தி, அஞ்சலி தான் செஞ்ச தப்ப நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. நான் கார்த்திக்கும் அத்தைக்கும் துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. இவளை கைவிட்டுறாதீங்க. கார்த்திக், நீங்க என்ன சின்சியரா தானே லவ் பண்ணீங்க. கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்து தானே கல்யாணம் பண்ணீங்க. ஆனா இப்ப பாதியிலே கழட்டி விடுறீங்களே, இது நியாயமா? ஏய், என்ன இப்போ பழைய கதையை பேசி என்ன மயக்க பாக்குறியா? ஐயோ இல்ல கார்த்திக், அதே பழைய சந்தோஷத்தோட நம்ம வாழலாம்னு சொல்றேன். ஏதோ கெட்ட நேரம், ஏதோ நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துடலாம். இப்ப புதுசா நம்ம ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். இனி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வாழ்வோம். டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு கார்த்திக்கோட சேர்த்து வைங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ் ஏய், அஞ்சலி என்ன பண்ற அஞ்சலி ச்சே. சம்மந்திமா சம்மந்திமா நானும் உங்க காலை விழுந்து என்ன கெஞ்சுறேன். பண்றீங்க ச்சே. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. நீங்களும் ஒரு தாய் தானே. இன்னொரு தாயோட வேதனை உங்களுக்கு தெரியாதா? இத பாருங்க, இந்த டிராமாலாம் என்கிட்ட போடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. கிளம்புங்க இங்க இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.